மக்களே, வெல்கம் டு மங்கனி ரைடர். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். மணி ஒரு 4:30 போல் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ரேபிடோ போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ற பொறுத்து பார்ப்போம். பெட்ரோலு இன்றைக்கி போட போகிறது இல்லை, பெட்ரோல் ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு ரைடு தான் போக போகிறோம். பெட்ரோல் வந்து இப்போது 5 பாயிண்ட் இருக்குது. அது வண்டி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுனா 4 பாயிண்ட் ஆகிடும். ஐயப்பந்தாங்கல் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. மக்களே, இப்போ நம்ம பெட்ரோல் போடலை. அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். 4 பாயிண்ட் இருக்குது. இப்போ வண்டி ஸ்டார்டிங் ரீடிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 34,790 இருக்குது. ட்ரிப்பு வந்து 0 பண்ணிட்டேன். ட்ரிப் பியில் வந்து 0 பண்ணி 0.3 மீட்ரு போயிருக்கேன். எண்ட் ஆஃப் த டேயில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே பார்ப்போம். வியூஸ் போகுது, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூஸ் போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வகையில் நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். ஏன்னா நியூ சேனல் மக்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு திருநங்கை. அப்படியாக்கா இருக்கா? பேக் மாட்டிக்கிறேன், ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிறேன், பேக் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிறேன். ஓகேவா? பொறுமையாக போகணுமா? ஓகே ஓகே. மற்றபடி நார்மலாக போனால் ஓகேவா? ஓகே மக்களே, அவங்க வந்து இப்போ தான் புதுசாக வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போவோம் அப்படின்னாங்க. நம்ம பொறுமையாக போயிட்டுருக்கோம். 40 தான் போகிறோம். ஓகே மக்களே, நான் போயிட்டு எண்ட் ஆஃப் த ட்ராப்பில் வந்து சந்திப்போம். நான் இவங்களை பார்த்து பத்திரமா கூட்டு போனோம். அதனால தான் நான் பேசினேனாக்கா விட்ருவேன். அதனால் கொஞ்சம் ஸ்டே டியூன்டு மக்களே. இன்னும் போகணுமா? இன்னும் எங்கே போகணும்? இன்னொரு ஆர்டர் வந்துச்சா? ஆமாக்கா, இப்போ தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சுது. நான் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கேன், பெருங்குடி. ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஒர்க் ஃப்ரம் ஹோமு. எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சுது? எப்போ சரியாகுமா? டேப்லெட் போடணுமா? டேப்லெட் எதாவது போடணுமா? ஆ ஆ ம். இங்கே தமிழ்நாட்டில் தான் பண்ணீங்களா இல்லை வெளியேவா? $2 lakhs? ஐயா. ஊசி போடுவாங்களா? ஊசி தான் போடுவாங்களா? ஆப்ரேஷனா?
கரெக்டா? ஓகே மக்களே, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் இப்போ 25 நாளோ 20 நாளோ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த ஆர்டர் வந்து அந்த பக்கம் இருந்தது. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது 2வது ஆர்டரு மறுபடியும் வந்துச்சு. இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த பக்கமாக போகுது. அவங்க எந்த பக்கம் கூட்டின்னு வந்தாங்களோ அந்த பார்லரில் வந்து கேர்ள்ஸுக்கு பண்ண மாட்டாங்களாம். அதனால் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பீப்பில் போட்டு திட்டினாங்க. இவனுங்க எப்பவுமே இப்படி தான் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஆள் வேற இல்லையா கேர்ள்ஸுக்கு பண்ணுறதுக்கு. இப்போது அதே போல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது போப்பா அப்படின்னாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தாக்கா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. பார்த்தா இதே சைடு. சரி ஓகே போயிடுவோம். கம்மி தான் 89 ஒன்று வந்தது. அதுக்குள்ளே தூக்கிட்டானுங்க. இல்லைனா அதை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். என்ன பண்ணுறது, நமக்கு அவன் இப்போ 5-10க்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை மக்களே. பையன் வந்து இதுக்கு போயிருக்கான் போல், ஃபுட்பாலாம். ப்ரைவேட் ஸ்கூலு ஃபுட்பாலாம். 8th படிக்கிறான்னா அவன் ஃபீஸ் வந்து 1,05,000 8ஆவதுக்கு 1,05,000 அப்படின்றான். என்னத்தன்னு சொல்கிறது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து 680 முடித்தோங்க. ஓகேவா? புரியல. ஆமாம் 61. இது அவங்க வராங்களே. போக முடியல. ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்கல அப்படின்ட்டு சொல்லிச்சு. வண்டி ஏதாவது இருந்தால் துண்ணு போகிறாங்க. வண்டி ஏதாவது பட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றாரு. நாங்கள் அனுப்புகிறோம், அதுக்கேற்ற மாதிரி போங்க அப்படின்ட்டு கைண்டாக சொல்கிறாப்புல. ஏன் அவ்வளோ அவசரம் எதுக்கு? இருந்து பொறுமையாக போகலாமே. பசங்க ஆன்ட்டு அப்போ வரேன்டா அப்பப்போ வரான்டா அப்படின்ட்டு டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு இப்படி இப்படி வலிச்சு கிழிச்சு ஓட்டிடுவானுங்க. எப்படி விட்டு வச்சுக்கிறான் பாரு காரை, பைத்தக்கார பையன். அப்படி விட்டுருச்சு. அப்படி வருவாங்களா. பின்னாடி கேர்ள்ஸ் வந்து முதுகு சுழிஞ்சின்னு வருவாங்க. பின்னாடி உட்காந்துக்கிறவங்க ஜாலியாக சுற்றி பார்த்துக்கின்னு முதுகு சுழிஞ்சிக்கின்னு கேம் விளையாடிக்கின்னு அப்படி வருவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் டிக்கி வலிக்கும். அது வேறு விஷயம். ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வலிக்கும்பா. பார்த்தா தமிழ்நாடு போலீஸ் அது பார்த்தா பற்றியா இல்லையா? ராத்தா ஆன் ஃபயர். போக முடியல. ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்கல அப்படின்ட்டு சொல்லிச்சு. வண்டி ஏதாவது இருந்தால் துண்ணு போகிறாங்க. வண்டி ஏதாவது பட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றாரு. நாங்கள் அனுப்புகிறோம், அதுக்கேற்ற மாதிரி போங்க அப்படின்ட்டு கைண்டாக சொல்கிறாப்புல. ஏன் அவ்வளோ அவசரம் எதுக்கு? இருந்து பொறுமையாக போகலாமே. ஆர்டர் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் மக்கள். நல்லா போகுதுன்னு சொன்னல. ஆர்டர் இன்னைக்கு கொஞ்சம் செஞ்சுட்டான், கொடுக்கல.
வந்தாச்சு வந்தாச்சு. ட்ராப் பண்ண போகிறோம் மக்களே. கிட்ட வந்துட்டோம். இதில் தான் ஆமாம் ப்ரோ. பங்குனி ரைடர் ப்ரோ. பங்குனி ரைடர் ப்ரோ. புது சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பங்குனி ரைடர். ஓகே தேங்க்ஸ். மக்களே, நமக்கு ஒரு புது நண்பர் கிடைத்து விட்டார். மங்குனி ரைடர் போட்டு விட்டோம். இங்கே தான் டிராஃபிக்காக இருக்கும். அதான் கடுப்பு. எம்மம்மா 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 எம்மம். அண்ணா நகர் ஈஸ்ட். எனக்கு அண்ணா நகர் வேணாம், தங்கச்சி நகர் வேணாம். எனக்கு குமணஞ்சாவடி அந்த மாதிரி, ஐயப்பந்தாங்கால் அந்த மாதிரி வேணும். தமிழாளுங்கோ அங்கெல்லாம் போக மாட்டேங்கோ. கோலாத்தூர் நீங்களே போங்கோ. டப்பு டிப்பு டப்பு டப்பு சிப்பு ஜூம் சப்பு சப்பு சிப்பு ஜூம் அப்படின்னும் போது எல்லாம் 2 ஆர்டர் எடுத்துடுறாங்க. நான் என்னதான் பண்றது? காருக்காரனுங்களையும் நம்ப முடியல, பஸ்ஸுக்காரனுங்களையும் நம்ப முடியல, லாரிக்காரனுங்களையும் நம்ப முடியல. என்னத்தான் பண்றது? ஆய் மக்களே, ஆய் மக்களே வா. சி ஹலோ மக்களே. டீசெண்டா இருக்கு. இந்த மாதிரிதான் ஆர்டர் ரொம்ப நேரம் கழிச்சு ஆர்டர் போட்டான். ஆர்டர் வந்து மதுரை வாயிலேருந்து திருவேற்காடு நம்ம எடுத்தானா அவன் உள்ளே தூக்கி போட்டுருவான். உள்ளே போட்டால் நமக்கு பிரச்சனை. நம்ம வெளியவே எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போனோம். இப்போ இவன் வெளியே போடலன்னா நம்ம குன்னஞ்சாடி இல்ல புனேமலைக்கு முன்னாடி இல்ல ஐயப்பந்தாங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டா நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். இவனுக்கும் இந்த மாதிரி பண்ணா நம்ம என்ன மாதிரி பண்றது? நமக்கே பிரச்சனையே வரும் இல்லையா? நமக்கு டைம் ஆகும், நமக்கு பிரச்சனை ஆகும், நமக்கு 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 ஆகும், நமக்கு 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 எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். ஆமா, என்ன மக்களே பண்றது? இந்த தமிழ் ஆளுகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பண்டிகையே மறக்குதோ, வேலை செய்யறதே மறக்குதோ, கிளம்பே மறக்குதோ, எல்லாமே மறக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம சர்வீஸ் ரோட்ல போய் வீட்டுக்கு போறோம். ஓகே மக்களே, நம்ம அப்புறமேட்டு சந்திப்போம். வீட்டுக்கு போயிட்டு சந்திப்போம். வட்டமாமே மக்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இன்னைக்கு விலாக் அவுட்டு. இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ என்ன ஏர்னிங்ஸ் அப்படின்றத நான் போக போக காட்டுறேன். அதாவது இன்றைக்கி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிரைட்டாக இருக்குது, லைட் அடிக்குது. மாங்கா. ஓகே மக்களே, இன்னையோட ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ என்ன ரேட்டு அப்படின்றது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 850 கிட்டே ஏர்ன் பண்ணோம்.
820 கிட்ட சம்திங் எல்ஸ். 820 வந்து அது வீடியோட கடைசியில் கவுண்ட் பண்ணி போடுறேன். 820 கிட்ட இது பண்ணோம். 350 ரூபா பெட்ரோல் போச்சு. ப்ளஸ் வந்து 150 ரூபா வந்து இது போச்சு, என்னென்னா அதான் அந்த ரேப்பிடோவோட கமிஷன் காசு 150 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணோம். ஓகேங்களா, ரீசார்ஜ் பண்ணதில் 150 போயிடுச்சு, இது ஒரு 350 போயிடுச்சு. மொத்தம் எவ்வளோனா 500 அதிலே போச்சு. 320 வந்து சேவிங்ஸ் மக்களே. இந்த வண்டியை வச்சு 320 சேவிங்ன்றது கொஞ்சம் ப்ராஃபிட்டாக தான் தெரியுது. டீ காசு வந்து 40 ரூபா, அது சொல்ல மாட்டேன். 40 ரூபா போச்சுன்னா ஒரு 280 to 300 வந்து சேவிங்ஸ் மக்களே. இன்றைக்கான சேவிங்ஸ் க்ளோஸ். ஓகே மக்களே, டாட்டா, ஸ்டே டியூன்ட். இதோட நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் ரைடில் சந்திப்போம். டாட்டா மக்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதாவது குறை இருந்தாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை மெயிலுக்கு உங்களோட குறையை வந்து மெயில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை போடுவேன். ஓகேங்களா? டாட்டா மக்களே, ஸ்டே டியூன்ட்.